Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 17/2/2025. இந்த வீடியோ மார்னிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025க்கு KEA எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த KEA எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண மறந்தவங்க இல்லைன்னா அப்ளை பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா KEA வெப்சைட் நடுவில் ஒரு 2 days சர்வர் இஷ்யூஸ்னால் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 ரிலவெண்ட்டாக என்னென்ன அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது மார்ச் 2026 அதுதான் உங்களுக்கான கவுன்சிலிங் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற கடைசி நாள். ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லா அப்டேட்டையும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஃபுல் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் KEA அத்தாரிட்டிஸ், கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி ரிலீஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷன். டேட்டு 15/2/2025 ரிலீஸ் பண்ணினது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டேட் எக்ஸ்டெண்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு அப்ளை ஆன்லைன் ஃபார் CET 2025. இப்போது இந்த கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டிக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனும் போட்டுட்டு அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் டேட்ஸ் ஹேவ் பீன் எக்ஸ்டெண்டட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் டு CET 2025 ஷெட்யூல்டு ஆன் 16/4/2025 அண்டு 17/4/2025. அதாவது 16/4/2025, 17/4/2025, 16th April அண்டு 17th April நடக்கக்கூடிய இந்த CET 2025 எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் ரெஜிஸ்டர்ட் இன் KEA டில் நவ், இதுவரை பதிவு செய்யாத மாணவர்கள் கேன் ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப் டு 11:59 PM ஆன் 24/2/2025, 24/2/2025 வரை. அதாவது பிப்ரவரி மாதம், இன்றைக்கி நம்ம தேதி 17 இருக்கிறோம், 17 பிப்ரவரியில் இருக்கிறோம். 24/2/2025 11:59 PM வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பேமெண்ட்டு 25/2/2025 5:30 மணி வரைக்கும் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது செய்து கொள்ளலாம். ஸ்பெஷல் நோட், those who have already submitted the application are hereby informed that verify the details in the application, log in and do the necessary changes in case of wrong entry. Finally submitted data will be saved as in the server. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியாச்சு, KEA எக்ஸாமுக்கு சப்மிட் பண்ணியாச்சு அப்படிங்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பிழை செய்திருந்தாலோ அதில் ஏதாவது மாற்றம் செய்ய விரும்பினாலோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இந்த KEA வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் செய்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதை செய்து கொள்ளலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு நீட் யூஜி 2025க்கு NTAலையும் 9/3/2025 11/3/2025 வரை கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போது இது வரைக்கும் KEAல ஏதாவது மிஸ்டேக் பண்ணவங்களும் இந்த கரெக்ஷன் விண்டோவில் நீங்கள் போயிட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். அதே போல் நீட் யூஜி 2025க்கு நிறைய ஃபோன் கால்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணிகிட்ருக்காங்க.
நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணிட்டேன், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு 9/3/2025 11/3/2025 வரை கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத ஏற்கனவே என்டிஎனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவரை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிகிட்ருக்காமல் படிக்கிற வேலையை பாருங்கள். 9ஆம் தேதி கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆன உடனே நம்ம ஓப்பன் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். இப்போது கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டிக்கு இதுவரை அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கிங்க. 24 பிப்ரவரி 2025 இரவு 11:59 வரை இந்த கடைசி தேதி அப்படிங்கிறது இருக்கும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/2/2025. ஒருவேளை இந்த கேஇஏ எக்ஸாமுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனையும் இந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது டே 1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீட் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு எந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்குதோ, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லாஸ்ட் இயரில் 6 ரவுண்டு நடந்துச்சு, ஆல் இண்டியா கோட்டாவில் 6 ரவுண்டு நடந்துச்சு. டோட்டலாக பார்க்கும்போது 12 ரவுண்டு இருந்துச்சு. உங்களுக்கு உங்கள் மதிப்பெண்ணுக்கு எந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் சீட்டு கிடைப்பதற்கான அனைத்து கைடன்ஸையும் உங்களுக்கு கொடுத்துட்டு, இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிது, அந்த சீட்டு வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, அந்த காலேஜ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, ரீஅலாட்மெண்ட் தேவை அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கைட் பண்ணிவிட்டு கடைசியாக மார்ச் 2026 ஓகேங்களா, அடுத்த ஆண்டு மார்ச் 2026 வரை உங்களுக்கு நீட் ரிலவெண்ட்டாக எந்த அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனாக தெரியப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் இதில் அன்லிமிட்டடாக நீங்கள் எந்த டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் கவர் பண்ணுறோம். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது மே 4ஆம் தேதி நடக்கக்கூடிய 4th May 2025 நடக்கக்கூடிய நீட் எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் பேக்கேஜ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கலந்துக்கிட்டு டெஸ்ட் எழுதிட்டுருக்காங்க. ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ஸ்டடி செய்யும் மாணவர்களாக இருந்தால், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறீங்க, டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், இல்லை வீட்டிலிருந்து படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம டெஸ்ட்டை அப்லோட் பண்ண டேட்லேருந்து, ஆப்பில் அப்லோட் பண்ண டேட்லேருந்து 30 டேஸுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எழுதிக்கலாம். டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தவறான கொஸ்டினுக்கு -1, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோரும் தெரிஞ்சிடும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயிலும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.